வெல்கம் டு பிரபு மேத்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 12th பப்ளிக் எக்ஸாமில் கெமிஸ்ட்ரி வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓவராலாக கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்படி இருந்தது அதை பற்றின ரிவ்யூ இதில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டேருந்து எடுத்த சர்வேயும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒட்டு மொத்தமாக தேர்வு பார்த்திங்க அப்படின்னா சற்று கடினமாக இருந்தது. 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ தமிழகத்தில் இன்றைக்கி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாமை இத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு இன்று 12ஆம் மாணவர்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாங்கள் ஓவராலாக சர்வே பண்ணோம். அதில் ஒரு சில எங்களுக்கு கிடைச்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு வேதியியல் தேர்வு ஒட்டுமொத்தமாக கடினமாக இருந்தது. 1 மதிப்பெண் வினாக்கள் ஆவரேஜ் அளவில் இருந்தன. பெரும்பாலும் பயிற்சி வினாக்களிலிருந்து கேட்கப்பட்டு இருந்தன. 3 மதிப்பெண் வினாக்கள் கடினமாக இருந்தது. 3 மார்க் கொஷின்ஸ் வந்து அந்தளவுக்கு எங்களால் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இல்லை, டைரக்ட் கொஷின்ஸாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதிர்பார்த்ததை விட கடினமாக இருந்தன. 2 மதிப்பெண்கள் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களும் சற்றே கடினமாக இருந்தது. கணித தேர்வை விட வேதியியல் தேர்வு கடினமாக இருந்தது என மாணவர்கள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சாரார் சொல்லியிருக்கிறாங்க. இருப்பினும் ஒரு சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா வேதியியல் தேர்வு ஆவரேஜ் அளவில் இருந்ததாக கூறியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கேள்விகள் கடினமாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக தேர்வு விடையளிக்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னு ஒரு சில மாணவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் கம்பேரிசன் வச்சு பார்த்தா இதேபோல் நிபுணர்களும் தேர்வு ஆவரேஜ் அளவில் இருந்ததாகவும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா 70% மாணவர்கள் பார்த்திங்கன்னா 70 மதிப்பெண்களுக்கு 50க்கு மேலே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மார்க்கில் ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் ஆன்சர் டைரெக்டாக பண்ண முடியல, மற்றபடிக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருந்தது. 2 மார்க்கும் சரி 3 மார்க்கும் சரி கம்பல்சரியுமே ஓரளவு அட்டன் பண்ணக்கூடியதாக இருந்தது. புக் பேக்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் விசாரித்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கொஷின் ஈஸி தான், பட் சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில 1 மார்க்ஸு அல்லது 3 மார்க்னால ஒரு சில சென்டம்ஸ் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைய கெமிஸ்ட்ரி எக்ஸாமோட ரிவ்யூவாக இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ.